வணக்கம். லேட்டஸ்ட் ரெட்ரோ ரீல்ஸ் எபிசோடில் உதிரி பூக்கள் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பாருங்கள். ஸோ இந்த வித் லவ் படம் வேலண்டைன் டே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தோடைய பிரசன்ட் மீடியாவுக்கான ஷோவை செவ்வாய்க்கிழமையே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே இந்த படத்தை பற்றி சிலர் ட்விட்டரில் வந்து ரொம்ப பாசிட்டிவாலாம் ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் முன்னாடியே ரொம்ப முன்னாடியே ட்வீட்லாம் வரும்போது தான் கொஞ்சம் சந்தேகம்லாம் வருது. இன்னொன்று, ட்ரெய்லர் ரிலீஸுக்கு அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் பெருசாக வச்சுக்காமல் ரொம்ப பெருசாக க்ரியேட் ஆகிக்காமல் ஒரு படத்தை பார்த்தாலே அதோட ஓரளவுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாமல் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன தான் ஒரு ஜென் நிலையில் படம் பார்ப்பேன், பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாலுமே கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் விஷயங்களும் சின்ன இம்பேக்டை கொடுக்க தான் செய்யும். எனக்கும் அது மாதிரி இம்பேக்ட்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த வித் லவ் சொல்கிற செய்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முடிஞ்சால் மெம்பராகவும் ஆகலாம். வித் லவ். சத்யசீலன் ஒரு டிசைனர், பேச்சுலர், அதான் ஹீரோ அபிஷன் ஒரு 90s ஸ்டைல் பூமர் இளைஞர். அவருக்காக அவர் அக்கா தீவிரமாக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி காஃபி ஷாப்பில் போய் மீட் பண்ணிவிடுவா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஒரு சின்ன காமெடிக்கு அப்புறம் இவரும் அந்த பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு தான் மோனிஷா, மிகப்பெரிய பிரபலமான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அனஸ்வரா ராஜன் தான். ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாஸ்ட் லவ்வை பற்றிலாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நாம் ரெண்டு பேருமே நம்மளுடைய லவ்வை ஒழுங்காக சொல்லவே இல்லை. ஸ்கூலில் நாம் யாரை ஒன் சைடாக லவ் பண்ணோமோ அவங்க ரெண்டு பேரையும் தேடி பிடிச்சி இப்போ போய் லவ் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க அனஸ்வரா. அபிஷனும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அவங்களோட அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, இவங்க ரெண்டு பேரும் நினச்சதை செஞ்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் வித் லவ். பேருக்கு ஏற்ற மாதிரி வித் லவ்வோட தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்த படத்துலையும் அந்த ரொமான்டிக் மூடுங்கிறது சஸ்டெயின் ஆகுது. அதுக்கு முதல்ல இயக்குனர் மதனுக்கு பாராட்டுகள். ஒரே டைமில் நடக்கிற ரெண்டு சம்பவங்கள், அதில் பிரதானமாக ரெண்டு பேர் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களே பல வருஷங்கள் கழிச்சு மீட் பண்ணி அந்த சம்பவங்களை பற்றி ரீகால் பண்ணி பேசும்போது எப்படி இருக்கும், ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ஜேர்னி போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வச்சு லைட் ஹார்ட்டடாக ஸ்வீட்டாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு மதன். மிக்சட் ரிசல்ட்ஸே கிடைச்சாலுமே கூட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஐடியாவாகவே இது ஃப்ரெஷ்ஷாகவே தெரிஞ்சுது. தென் மீட் பண்ணுற இந்த ரெண்டு பிரதான கேரக்டர்ஸோடைய தன்மையும் கூட ஓரளவுக்கு பெட்டராக ஃப்ளஷ் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டு பேருக்கும் 2 வருஷம் தான் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட ஒரு 90s கிட்டுக்கும் ஜென்சி கிட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் கதையாக தான் இது தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஸ்கூல் போர்ஷன் காட்சிகள் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. 96 மாதிரி ஒரு கண்டென்ட், அதை கலர்ஃபுல்லாக ராம்காமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் அந்த எமோஷனல் வெயிட் இந்த படத்தோடைய ஹியூமரஸான ட்ரீட்மெண்ட்டில் காணாமல் போகுது. ஸோ இந்த நாஸ்டல்ஜியா அப்படிங்கிறத தாண்டி ஜஸ்ட் பிளேயிங் டு த கேலரி மாதிரியான ஸ்டைலில் தான் இதை நரேட் பண்ணியிருக்காங்க. ஜெனரிக்கான இந்த போர்ஷன்ஸில் அங்கங்கே ஹியூமர் ஒர்க் ஆகுது. ஸோ போர் அடிக்கலை. ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி பிஜிஎம்லேயே வர பாட்டு, ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாலுமே கூட ஹீரோ கேரக்டர் எதிர்பார்க்காத அந்த ஒரு ட்விஸ்ட்னு சில சுவாரஸ்யங்கள் இந்த போர்ஷன்ஸில் இருக்குது. ஆனால் அனஸ்வராவுடைய அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படுற சம்பவங்கள் அபிஷன் சொல்கிற சம்பவங்களை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இன்டர்வல் பாயிண்டில் ஃபோன் நம்பரை வச்சு ஒரு சின்ன காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, சுத்தமாக ஒர்க் ஆகலை. இன்டர்வல் வரைக்கும் ஃபில்லர் காட்சிகள் மாதிரி ஃபீல் ஆகிற இந்த திரைக்கதை அதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல மூமெண்ட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்கூல் டீச்சரை இவங்க மீட் பண்ணுற சீன், அங்கே ஹீரோவுக்கு புரியிற விஷயங்கள், ஐஸ்கிரீம் ஷாப்பில் அபிஷனுடைய எக்ஸை மீட் பண்ணுற அந்த மொத்த சீக்வன்ஸ், ரொம்ப அழகாக அதில் வர கான்வர்சேஷன்ஸ், அந்த சீன் முடிகிற விதம், ஹீரோவுக்கு வர பொசசிவ்னஸ், அதனால் அவர் பண்ணுற ஒரு லூசுத்தனம், அவள் வருவாளா பாட்டோடைய செலெக்ஷன், இதெல்லாம் இந்த போர்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணுது. ஒன்ஸ் அனஸ்வராவுடைய க்ரஷை லொக்கேட் பண்ணதும் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜெனரிக்கான ராம்காம் மூடுக்கு போயிடுது, கிளைமேக்ஸ் உட்பட. இந்த கிளைமேக்ஸில் குடிச்சிட்டு கால் பண்ணுறதை வச்சு ஒரு காமெடியை போட்டு திரும்பவும் தப்பிக்கிறாரு இயக்குனர் மதன். படம் ரொம்ப பொறுமையை சொதிக்குதானா கண்டிப்பாக இல்லை. ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நல்ல சீன்ஸும் சுமாரான சீன்ஸும் மாறி மாறி வந்துடுது. ஆனால் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சது இந்த படம் கன்வே பண்ண ட்ரை பண்ணுற அந்த எமோஷன்ஸை பேக் பண்ணுறதுக்கான சாலிடான சீன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். எல்லாராலையும் எல்லா சீன்ஸையும் பர்ஃபெக்டாலாம் எழுதிட முடியாது. பட் படத்தோட கதையோட கோர் எமோஷன் என்ன அல்லது எமோஷன்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சீன்ஸை மட்டும் அழுத்தமாக எழுதியிருந்தாலே இன்னும் பெட்டரான இம்பாக்டை இந்த படம் கொடுத்துருக்கும் தான் நான் நினைக்கிறேன். முதல் கோர் எமோஷன் லவ். அந்த லவ் வர்றதுக்கு ஹீரோவுக்காவது சொல்லிக்கிற மாதிரி சில காரணங்கள் கிடைக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஹீரோயின் ஏன் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு சொல்லப்படலை. தென் ஹீரோ எந்த பொண்ணு கிடைச்சாலுமே வழிவாருங்கிற மாதிரி தான் தெரியுதா. அதனால் செகண்ட் ஹாஃபில் பிரேக்கப் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி அவர் அழுவும் போதெல்லாம் அது அந்த கேரக்டருக்கும் செட் ஆகலை, அந்த சீன்லேயும் எமோஷன்ஸ் ஒர்க் ஆகலை. அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் இவங்க ரெண்டு பேரோட இந்த ட்ராவல்.
ஆனால் அந்த ட்ராவலுக்கான காரணமுமே கூட எனக்கு கன்வின்சிங்காகவே இல்லை. சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாமேன்னு சொல்லியிருந்தா கூட என்ன ஃபீலாக இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. முதல்ல இவங்க எதுக்கு ஸ்கூல் காலத்து பப்பி லவையெல்லாம் தேடி போய் பேசணும், அதான் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அட்லீஸ்ட் ஒரு 2 டயலாக்ஸில் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃபில் இவங்களே ஒரு இடத்துல இதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்கே அப்படின்னு ஒரு டயலாகை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் ப்ராக்டிக்கலும் கூட. ஆனால் நினச்ச நேரத்தில் எமோஷனல் லென்ஸையும் ப்ராக்டிக்கல் லென்ஸையும் மாற்றி போட்டு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த திரைக்கதை இல்லை. நடுவில் ஹீரோவுக்கும் அவர் அப்பாவுக்குமான சென்டிமெண்ட்டை காட்டுற மாதிரி வர ஒரு சின்ன போர்ஷன் வருது. ஆனால் அப்பாவுக்கும் பையனுக்குமான சீன்ஸே அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒழுங்காக இல்லைங்கிறதுனால அந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகலை. சத்யசீலன் ரொம்ப இன்சீக்யூரான ஒரு ஆள், பொண்ணுன்னு எழுதி காட்டினாலே வழிவாருங்கிற மாதிரி ஒரு காஞ்சி போன இளைஞராகவே வராரு. மோனிஷாவை பார்த்த உடனே அவருக்கு அடிக்கிற ஸ்பார்க், தென் தொடர்ந்து வர பொசசிவ்னஸ், குழப்பம், அதனால் அவர் பண்ணுற அந்த ரெட் ஃப்ளாக் லெவல் தப்பு, அதை சமாளிக்கிற விதம், தன்னுடைய ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ண தயங்கிறது, செல்ஃப் பிட்டியில் எடுக்கிற தப்பான டிசிஷன்ஸ்னு ஒரு கலர்ஃபுல்லான கேரக்டர். இதை அபிஷன் கன்வின்சிங்காகவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்தந்த மொமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறதை விட கேரக்டர் ஏற்ற பிஹேவியரில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இன்னும் கூட ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பாஸ் மார்க் வாங்கிடுறாரு. ஸ்கூலில் வர அந்த ஒரு பாட்டில் செம்மையாக டான்ஸும் ஆடிருக்காரு. இன்னொரு பக்கம் சில்டா, மெச்சூர்டா, ப்ராக்டிக்கலா தனக்கும் தன் கூட இருக்கிற ஆட்களுக்கும் சரியான பவுண்டரிஸை செட் பண்ணி ட்ராவல் பண்ணுற மோனிஷா கேரக்டர் ஹீரோவை விட பெட்டராக ஸ்கெச் பண்ணப்பட்டிருக்கு. அனஸ்வரா இந்த கேரக்டரில் உமன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறாங்க. அவங்க தான் இந்த படத்துடைய MVP. ஆல்ரெடி தமிழில் ஒரு சில படங்களை தலை காட்டியிருந்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களுக்கு தமிழில் ஒரு ப்ராப்பரான ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரோல் இருக்கிற படம். மலையாளம் கலந்து அந்த தமிழ் மட்டும் லைட்டாக உறுதிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய சாமிங்கான பர்ஃபார்மன்ஸில் அதையெல்லாம் மறக்கடிக்கிறாங்க அனஸ்வரா. லாங்குவேஜை புரிஞ்சு அந்த நேட்டிவான எமோஷனை புரிஞ்சு ஒரு நடிகை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது எவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுக்கு அனஸ்வராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸ்கூல் போர்ஷன்ஸில் அவங்க நடிப்பாக இருக்கட்டும், அபிஷனோட அவங்க பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நல்ல ஒரு போர்ட்ரேயல். ஒரு பாயிண்ட்ல வி வர் ஜஸ்ட் ட்ரங்க் அப்படின்னு அசால்ட்டாக அவங்க டீல் பண்ணுறதெல்லாம் தமிழ் சினிமா கான்டெக்ஸ்ட்டில் ரெஃப்ரெஷிங்காகவே இருந்தது. ஸ்கூல் வாத்தியாரா சரவணன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அது சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப மெச்சூரிட்டியோட அவர் சத்யசீலன் கேரக்டர்கிட்ட பேசுகிற விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அனிஷாவா, காவ்யா அனில் ஒரு நல்ல காஸ்டிங் சாய்ஸ். அழகாக இருக்காங்கிறத தாண்டி ரொம்ப அழகாக அந்த ரோலை கேரி பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் மீட்டிங் சீனில். தென் பாலாஜிங்கிற கேரக்டரில் சச்சின் நாச்சியப்பன் நோட்டபிளான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ராம்காமுக்கு உண்டான அந்த லுக் அண்ட் ஃபீலை டெக்னிக்கல் டீம் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான சினிமோகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மாதிரி தான் ஷான் ரால்டனுடைய மியூசிக்கும் ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லை, பட் இந்த ஜானருக்கு ஏற்ற இந்த படத்துடைய மூடுக்கு ஏற்ற ஒரு ஒர்க்கை கொடுத்துருந்தாரு. நைஸ். ஐயோ காதலே ஒரு நல்ல பெப்பியான நம்பர். மொத்தத்தில் இந்த வித்தில் ஒரு ஸ்வீட்டான பெருசாக போர் அடிக்காத திரைப்படம். பொட்டன்ஷியல் இருந்துமே கூட இந்த சேஃப் மோடு உள்ளே போயிட்டு வரும்போது ஓவராலாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஓகேஷ் ஃபீலையே தருது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடவே பார்க்கலாம்.